Praise the Lord, hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்கு நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை கடைசியாக பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாளை ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரோடு அவருடைய கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய ஆலயத்திற்கு அவருடைய கூடாரத்திற்கு சென்று அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு அவரை நாம் துதித்து நாம் அவரை தொழுவ வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் நான் முதல் வார்த்தை கொடுப்பது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் எப்போதும் இருக்கின்றார். எங்கே இருவர் மூவர் இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன், நடுவில் இருப்பேன் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கின்றார். அப்படியாகத்தான் இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17இல் உன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து பயின்றிருங்கள். தேவன் நம்மை மகிழ்ச்சியுடன் நேசிக்கிறார். நம்முடைய கொண்டாட்டங்கள் அனைத்தும் தேவன் மேலுள்ள நமது மகிழ்ச்சியையும் அன்பையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஆண்டு கர்த்தர் நம் நடுவிலே பிரவாசிக்க நம்மோடு இருப்பார். நமக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஆலயத்தில் நமக்கு முன்பே காத்துக் கொண்டிருக்கும் ஆண்டவருக்கு நாம் எப்படி நன்றி செலுத்தி துதிக்கிறோம் என்று சிந்தித்து செயல்படுங்கள். தேவனுடைய அற்புதமான செயல்களை கொண்டாட ஆயுத்தமாக்குவதை ஒரு கடமையாக அல்ல, தெய்வீகமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வில் பங்கேற்க போகிறோம் என்கிற ஒரு ஆனந்தமான அனுபவமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படியாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஒருவரிடம் பரலோக பிதாவே, எங்கள் குடும்பங்களையும் இருதயங்களையும் சபைகளையும் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புகளினால் நிரப்பும். எங்கள் கொண்டாட்டங்கள் அனைத்தும் நீ எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை பிரதிபலிக்கிறவைகளாக இருக்கும்படி செய்யும். ஒப்பற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோமாக. உன்னை
தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம் மற்றும் மனுஷர் மேல் பிரியும். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதர்களுடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13-14. கிறிஸ்துவின் பிறப்பில் தேவ தூதர்களும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். தேவ தூதர்கள் சிருஷ்டிப்பின் போது தேவனை துதித்தனர். யோபு 38ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். அத்துடன் இப்பொழுது ஒரு புதிய படைப்பிற்காக அவரை துதிக்கின்றனர். ரட்சிப்பின் திட்டத்தின் முழு நோக்கமே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதாகும். தேவன் நம்மை தமது சொந்த பிள்ளைகளாக்கிக் கொண்டதில் தமது கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக செய்திருந்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம் நாம் அனைவரும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 11-14 வாசித்து பாருங்கள். தேவனுடைய மகிமை முன்பு ஆசாரிப்பு கூடாரத்தில் விளங்கினது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 வாசித்து பாருங்கள். தேவாலயத்திலும் வந்திறங்கியது. அது இஸ்ரவேல் தேச ஜனங்களின் பாவங்களின் நிமித்தம் விலகி போனது. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-3 வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 4 9ஆம் அதிகாரத்தில் 3 10ஆம் அதிகாரத்தில் 4-18 11ஆம் அதிகாரத்தில் 22-23 நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது தேவனுடைய மகிமை அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தில் பூமிக்கு திரும்பி வந்திருக்கின்றது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தது. கிறிஸ்துவின் பிறப்பு பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. யாருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லையோ அவர்களின் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. எல்லாம் இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்ததை போல எப்போதும் பயத்துடனும் குழப்பத்துடனும் வாழ்க்கை வெறுமையாகவே காணப்படும். யாருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவர்களின் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதது போல் இருந்தாலும் எல்லாம் இருப்பவர்களை போலவே சமாதானம் சந்தோஷமும் நிறைவாக காணப்படும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சமாதான சந்திப்பு. அது மாத்திரமல்ல, மனிதர்கள் தேவ பிரியம் வந்தது. மனித குலத்தை பாவம் அடிமைப்படுத்தி மனிதனுக்கு சத்துருவாக இருந்தது. பாவ வாழ்க்கை வாழும்படியாக செய்தது. அடிமைத்தனத்திலிருந்து விடுபடவும் பாவத்தின் பிடியில் இருந்து வெளியில் கொண்டு வர முடியாதபடிக்கும் தவிர்த்துக் கொண்டிருந்த மனிதர்களை விடுவிக்கும்படியாகவும் மனிதர்களை பிரியம் கொண்டு ரட்சணையின் கொம்பாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பயத்திலும் வேதனையிலும் இருந்த மனிதர்களை விடுவித்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனிதர்களுடனான தேவ சந்திப்பு. இந்த சந்திப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் தலைமுறையான சந்திப்பாகும். கிறிஸ்து எந்த மனிதனுக்கும் தூரமானவர் அல்ல. எந்த மதமோ இனமோ மொழியோ பகுதியோ யாராக இருந்தாலும் நம்மை சந்திக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இப்பூமியில் வந்து மனிதனானார். நமக்கு ரட்சிப்பை அருளச் செய்யவும் சமாதானம் சந்தோஷம் கொடுக்கவும் தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்தவும் நித்திய வாழ்வுக்கு நம்மை தகுதி பெற செய்யவுமே அவர் நம்மை சந்திக்க இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார். இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. தேவ தூதர்கள் பாடி துதித்தது போல இச்சிராக்கியத்தை பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த கடமைப்பட வேண்டும். நாளும் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை எப்படி நாம் துதிக்கின்றோம், எப்படி அவரோடு நாம் ஒன்றித்து துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், எப்படி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் வார்த்தைகளை கேட்டு மீண்டுமாக நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை படித்து பயிர்ந்திருக்கின்றோம் என்று நீங்களும் நானும் சிந்தித்து செயல்பட வேண்டும்.
அப்படியாக நாளில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்ததாக நன்றி செலுத்தி நாம் அனைவரும் காணிக்கையில் கடந்து செல்வோமாக. வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் காணவிட மனமுவந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கேற்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் திருவருளில் பங்கு கொண்டு அவருடைய போதனத்தை ஒருவர் பற்றி பகிர்ந்து கொள்வோமாக.
நன்றியோடு அவரை நாம் துதித்து பார்க்கிறோமாக. இந்த நாவில் புது பாடல் என்னை இயேசு தருகின்றார். இந்த நாவில் புது பாடல் என்னை இயேசு தருகின்றார். ஆனந்தங்கள் வீணவரெல்லாம் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா
கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் வேளையில் உம்மோடு நடப்பதில் பூரணப்பட உதவும்படியும் உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழவும் எல்லா வகையிலும் உம்மை பிரியப்படுத்தவும் எங்களுக்கு உதவுமாறு உம்மை மன்றாடுகிறோம். உமது அன்பையும் பண்பையும் பிரதிபலிக்கும் ஒவ்வொரு நற்கிரியையிலும் நாங்கள் கனி கொடுக்க செய்யும். நாங்கள் உம்மை வளர்ந்து உமது திட்டத்தில் உள்ளவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கும்படி உம்மை பற்றிய எங்களது அறிவை ஆழப்படுத்தும். எங்கள் செயல்களும் சொற்களும் சிந்தனைகளும் எப்போதும் உம்மை கனப்படுத்தட்டும். உலகத்தை உருவாவதற்கு முன்பே உமக்கு மிகுந்த அன்பினால் நீர் எங்களை உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். பிதாவாகிய தேவனே, பிரபஞ்சத்தின் இறையாண்மை உள்ள கர்த்தாவாக உம்மை போற்றுகிறோம். நீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறீர் என்பதை அறிந்து உமது கவனிப்புக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாத போதும் அப்போஸ்தலரான பவுல் அடிகளாரைப் போல அதிகமாய் உம்மை நம்ப எங்களுக்கு உதவும். நீர் எல்லா பயணிகளையும் கவனித்துக் கொள்வீர் என்பதை அறிந்திருந்ததால் பவுல் கப்பலை தரை தட்ட செய்யும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார் என்பது எங்களுக்கு புரிகிறது. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொள்வீர் என்று நாங்கள் உம்மை நம்புகிறோம். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கண்களை மூடி தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமான உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஆண்டவர் வரும் மட்டும் பிரகாசம் அடைத்தக்கதாகவும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.